கூப்பிட்டு உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டு உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா. என்னை பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே ராஜனே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா. என்னை பெரியவனாக்கினீரே. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. எங்கள் துதிக்கு பாத்திரரே. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. எங்கள் துதிக்கு பாத்திரரே. ரெண்டு கரங்களை தட்டி பாடுவோமா? எனது விளக்கை நீர் எரிய செய்கிறீர், இரவையெல்லாம் பகலாக்குனீர். உமக்காக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தினால் எங்களை நிரப்புவீராக. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. நான் எரிந்து கொண்டே, எல்லாரும் சேர்ந்து வார்த்தையா, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. நான் எரிந்து கொண்டே இருப்பேன். சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மாதிளை தாண்டிடுவே. சொல்லுங்க. சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மாதிளை தாண்டிடுவே. புகழ்ந்து பாடுவே உம்மாயே உயர்த்துவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடுவே உம்மாயே உயர்த்துவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடிடுவே உம்மாயே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். உம்மை புகழ்ந்து பாடிடுவே புகழ்ந்து பாடிடுவே உம்மாயே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடிடுவே. குனிந்து தூக்கினீரே. ரெண்டு கை தட்டி எல்லாரும் பெரியவனாக்கினீரே. அப்பா உமது உமது காருண்யத்தால் நாக்கினீரே. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே
பாடுவேன், புகழ்ந்து பாடிடுவேன், உம்மையே உயர்த்திடுவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து. நீங்க எல்லாரும் நல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, புகழ்ந்து பாடிடுவேன், உம்மையே உயர்த்திடுவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், புகழ்ந்து பாடிடுவேன், உம்மையே உயர்த்திடுவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மையே உயர்த்திடுவோம். ரெண்டு கரம் தட்டி நல்ல இயேசுவே, இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், அவரை உயர்த்துவதே எங்க வாழ்க்கையின் பாக்கியமே. ஹல்லேலூயா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே பாத்திரரே ஓம் நீரே, தூயரே தூயரே சர்வ வல்லவர். எல்லாரும் சேர்ந்து தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூயரே தூயரே சர்வ வல்லவர். Holy One, Holy One, Jesus. Tuyare, Holy, Holy, Holy Jesus. Sarva Vallabhar. Praise Him. Tuyare, Tuyare, Tuyare. Sarva Vallabhar. Tuyare, Tuyare, Tuyare. சபை சொல்லட்டும், சர்வ வல்லவர். Come on, எத்தனை பேர் இயேசு உயர்த்த வந்திருக்கீங்க சொல்லு. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம். எத்தனை பேர் நீங்க அப்படி எதிர்பார்த்து வந்திருக்கீங்க சொல்லுங்க. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள், ஒருவரா பெரிய அதிசயா செய்பவர் நீர்தானே. Come on, சபையே ஆராதிக்க ஆரம்பிங்க. ஒருவரா பெரிய அதிசயா செய்பவர். இன்னைக்கு நாங்க ஒரு அற்புதத்தை பார்க்கணும் ராஜனே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே. The cloud of miracles fill this place. ஒரு அற்புதம் நாங்கள் காண இயேசுவே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய். Come on, confess ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே.
hallelujah, hallelujah, hallelujah. உயர்த்துங்கள் இயேசுவை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள் இயேசுவை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள் இயேசுவை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள் இயேசுவை உயர்த்துங்கள். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். அப்பா நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால் உந்தன் அனைத்து நன்மையும் என்ன. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால் உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது. அப்பா உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது. ஈடினாயாற்றாதே, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. கிருபையான எல்லாரும் ஒரே கூட நல்லவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் சபையே நல்லவர் நீ. இந்த தெய்வத்தை போல எனக்கு நன்மை செய்ய வேறு ஒருவர் இல்லை. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள். இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்வ. ரெண்டு கை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு நான் சகிக்க வேண்டியதெல்லாம் சகித்தார். நல்ல கை தட்டி. ஓ, இயேசுவை தெய்வமாக கொண்ட ஜாதியை போல இந்த பூமியில வேறொரு ஜாதி இல்ல. கர்த்தரை தெய்வமாக, கமான் சபையை ரெண்டு கை தட்டி. இயேசுவை தெய்வமாக கொண்ட பாக்கியத்தை போல கோடிகளை அதற்கு ஈடாக்க முடியாது. என் இயேசு நல்லவர். God is good. என் தேவன் நல்லவர், என் இயேசு நல்லவரே. ரபாபா அப்படி வாய் அன்ய பாஸ்டோரியா சடா. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை, நன்மைகளை ஆண்டவர் எனக்காக பரலோகத்திலிருந்து கட்டளையிட போகிறார். இந்த 6வது மாத இயேசு உயர்த்த கூட்டத்தில் தேவ பிள்ளைகளாய் உயர்த்துகிற அந்த பரலோகத்தில் இருந்து அநேக நன்மைகளை, அநேக கிருபைகளை ஆமென் சுதந்தரிக்கக்கூடிய வேலையை பரலோகத்தின் ஆண்டவர் கட்டளையிடுகிற தயவை எண்ணி ரெண்டு கைத்தட்டி நல்ல அபிஷேகத்தோடு சுதந்தரிக்கக்கூடிய ஒரு நிறைவை, சுதந்தரிக்கக்கூடிய புத்திர சுபிகாரத்தின் ஆவிய எங்க மேல நீர் வைக்கிற தயவிற்காக கரம் தட்டி அந்த பரலோக தேவனை, அந்த பிதாவாகிய தேவனை, அந்த குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை, அந்த பரிசுத்த ஆவிய மெய் தேவனை ஏகோபித்து வாழ்த்தி அவர் பெரியவர். ஓ ராஜ்வே, how great is our God. Sing with me, how great is our God. How great is our God. Sing with me, how great, how great is our God. Name above all names, you are worthy for our praise. How great is our God.
உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இயேசுவே இரத்தத்தால் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்ல சாயல்கள் நீனாய்த்த நேனாய்த்த உள்ளாமே பொங்குதையா எல்லாரும் ஆராதிங்க வல்ல சாயல்கள் நீனாய்த்து நேனாய்த்து நல்லவரேன்னு சொல்லுங்க நல்லவரே நன்மை செய்பவரே நன்றே நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே 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 நீர் வல்லவரே ஆராதனை எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை அடைக்காலமே அடைக்காலமே அதிசயமே எங்கள் அதிசயமே ஆராதனை எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா எத்தனை பேர் சொல்ல முடியும் எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் சித்தமே செய்து சாட்சியாவால் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே இயேசுநாதா ரட்சகரே ரட்சகரே எங்கள் இயேசுநாதா ஆராதனை எங்கள் ஆராதனை ரட்சகரே எங்கள் ரட்சகரே எங்கள் இயேசுநாதா எங்கள் ஆராதனை உமக்கு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா எல்லாரும் ஒரே குரலா அந்த பரலோக தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா அல்லேலூயா ஆராதிப்பதற்காகவே என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார் ஆராதிக்கிற சந்ததியா என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் கரங்களை தட்டி தேவனையே ரபபபத சந்தரதனதனதன சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் எங்க வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு ரொம்ப முக்கியம் தேவ சித்தம் தேவ சத்தம் ரெண்டு கை தட்டி இன்னைக்கு இந்த மாலை வேளையில ஒரு தேவ சத்தத்தை நான் கேட்கணும் வார்த்தையை கேட்டு தேவ சித்தத்தின்படி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறவன் என்று கை தட்டி என்னுடைய சத்தம் அல்ல மனிதர்களுடைய சத்தம் அல்ல
என்னுடைய சுய விருப்பம் அல்ல, தேவ சுத்தத்தை தேவ சத்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் இந்த ஆராதனை வேளையிலே எங்களை உயிர்ப்பிப்பீராக. எல்லா கோணலானவைகள் சபையாய் சபையாய் செம்மையாய் நிறைவாய் அற்புதமாய் மாறுகிற தயவிற்காக ஸ்தோத்திரங்கள். கரம் தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்திடுவோம். பரலோகம் உயர்ந்திருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம். குழந்தைகளோடு இடைபடுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல அருமை பிதாவே. தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீவே.
இந்த நல்ல 6வது மாதம் தேவ சமூகத்தில் இயேசு உயர்த்தும்படி கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்தின் சார்பில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம் மத்தியில் பெங்களூர் பட்டணத்தை மையமாய் வைத்து உலகம் முழுவதும் கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்கிற தேவனுடைய மனிதர் பிரதர் டேனியல் டேவிட் அவர்கள் நம் மத்தியில் இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நார்த் இந்தியா வேர்ல்டு முழுவதும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். அவருடைய ஊழியத்தில் குறைஞ்ச கூட்டமே 10,000 to 20,000 பேர் வருவாங்க. தமிழ்நாட்டில் தான் அவருக்கு இங்கே நம்ம தான் கூப்பிட்டுருக்குறோம். சீக்கிரத்துக்குள்ளே எனக்கு அவரை வச்செல்லாம் ஒரு பெரிய குரூசைட் வைத்து நடத்தணும்னு ஆசை. மாஸ் ஹீலிங், ஸ்பாட் ஹீலிங், கேன்சர் சுகமானது, உடனே கண் தெரிந்தது, அத்தனை சுக வல்லமைகள் அவர் மூலியமாய் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஜீசஸ் ஹீல்ஸ் மினிஸ்ட்ரி பெங்களூர் அருமையான சகோதரரை சகோதரர் கிங்ஸ்லி முன்பாக வந்து பொன்னாடை போத்தி அன்போடு வரவேற்பார். ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் அப்படி எழுந்து நின்று கண்களை மூடி ஒரு நிமிடம் கூட ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya. அப்படியே வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya. We worship you, Father. We worship you, Father. Thank you, Lord. Riba shikarama sikadarabala. அப்படியே கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய மகிமை இங்கே மூடிக்கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹalleluya. கரங்களை அசைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லு. ஹalleluya. 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 கண்மலையே வெடிப்பில் வைத்து கரத்தால் கூடுகிறேன். கண்மலையே வெடிப்பில் வைத்து கரத்தால் கூடுகிறேன். என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி பாடுவேன். என் இதய
உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகே. கரங்களை அசைத்து ஹalleluya ஹalleluya ரஹரஷகரப ஹalleluya ஹalleluya. ஒரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து ஹalleluya. தேவ மகிமை, தேவ பிரசன்னம். Yes, Holy Spirit. Hallelujah. Hallelujah. சத்தத்தை உயர்த்து. Hallelujah. 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 ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து Hallelujah. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. சொல்லுவோமா? உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தாங்கிட யாரும் இல்லையே, இயேசையா யாரும் இல்லையே, உம்மை நான் போற்றுகிறேன். Yes Lord, we worship. வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, இயேசுவே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல இல்லையே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல யாருமே இல்லை ஏசப்பா. இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. எதற்காக
அடிமை நீர் கொண்டு வந்திரோ அந்த சித்தத்தை இந்த மாலையில் நிறைவேற்றிக் கொள்வீராக. Lord, I hand over everything in your hand. உம்முடைய சித்தம் நிறைவேற நான் ஜெபிக்கிறேன். எல்லா சத்ருவின் தடைகள் விலகி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் எங்கள் நடுவில் விடுதலையாய் கிரியை செய்வீராக. விடுதலையாய் ஊழியம் செய்வீராக எங்கள் ஆண்டவர் எங்கள் நடுவில். எல்லாருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் உங்கள் நடுவில் ஊழியங்களை செய்யும்படி ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான பாஸ்டர் பிரதர் அப்போஸ்தலர் பிரதர் கார்த்தி அவர்களுக்கும் இங்க இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் இன்னும் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்பெல்லாம் எதிராளிகள் அடக்க ஆரம்பித்தார்களோ, வேதம் முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க, எப்பெல்லாம் சத்துருக்கள் இஸ்ரவேலர்கள் பெருகக்கூடாது என்று அடக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் அதிகமாகவே பெருகினார்கள். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, எப்பெல்லாம் அவங்க அடக்கினாங்க, அவங்க பெரிதாக கூடாது பெருகக்கூடாது என்று நினைத்தார்களோ அந்த நினைவின் அடிப்படையில தான் அவர்கள் அதிகமாகவே பெருக ஆரம்பித்தார்கள். சோ நீங்க இன்னும் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். ஆயிரங்கள் பத்தாயிரங்களாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் உங்களை ஒரு வெளிச்சமாக ஒளியாக ஆயிரங்களை கிறிஸ்துவாண்டை நடத்துகிற ஒரு தீபங்களாக இந்த சபையை கர்த்தர் பயன்படுத்துவார் என்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் அப்படியே செய்ய போறார். விசுவாசித்தீங்கன்னா நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லுங்க. ஆமென்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்கள் நடுவில் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு சம்பவத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அந்த காரியத்தை உங்களோட நான் பேசிட்டு நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறேன். இதுவும் ஆண்டவருடைய வார்த்தை தான். இன்ஃபேக்ட் this message will be a prophetic message. இப்போ நான் சொல்ற இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில கேட்கிற அத்தனை பேருக்கும் ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை. விசுவாசித்தால் நீங்கள் காண்பீர்கள், அனுபவிப்பீர்கள். ஒரு ஆமென்னு சொல்லுங்க. இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா பம்பர் கிரேஸ். தமிழ் என்ன சொல்லுவாங்க? பம்பர் கிரேஸ்க்கு ஓகே, பம்பர் கிருபைன்னு சொல்லிடலாமா? ஏன்னா ஆண்டவர் வந்துட்டு ரெண்டு விதத்திலையும் ஆண்டவரால செய்ய முடியும். ஒன்று, ஒரு மனுஷனை படிப்படியா ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போகிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? படிப்படியா ஒவ்வொரு படி, எப்படி நம்ம பள்ளிக்கூடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி படிக்கிறோமோ, ஆண்டவர் படிப்படியா ஒரு மனுஷனை உயர்த்தி கொண்டே போகிற ஒரு வழக்கமான ஒரு வழி இருக்குது. ஆனா இன்னொரு வழி இருக்கு ஆண்டவர் கிட்ட. அது என்ன தெரியுமா? படிப்படியாலாம் இல்ல, குப்பையில இருந்து தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற ஒரு இன்னொரு வழியும் உண்டு. ஆமாங்க. ஆண்டவர் ரெண்டு வழியையும் ஆண்டவர் பயன்படுத்துறாரு. ஒன்னு, ஒரு மனுஷனை படிப்படியா உயர்த்தி கொண்டே போகிறாரு. ஆனால் தேவைப்பட்டால் ஆண்டவர் ஒரே நாளில் சிறையில் இருந்தவனை பிரைம் மினிஸ்டரா உயர்த்த என் ஆண்டவரால முடியும். ஆமென்னு சொல்லுங்க. விசுவாசித்த ஒரு நாள் எழுதுங்க. அதுக்கு தான் நான் பம்பர் கிரேஸ் சொல்றேன். தட் இஸ் வாட் ஓவர் நைட், ஒரே நாளில் நம்முடைய வாழ்க்கை தலைகீழாய் மாற்ற முடியும் நம்முடைய ஆண்டவரால. நான் இன்னைக்கு விசுவாசித்து சொல்றேன், ஆண்டவர் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நார்மல் கிரேஸ் இல்ல, பொதுவான கிருபை இல்ல, அது படிப்படியா உயர கிருபை அல்ல, பம்பர் கிரேஸை ஆண்டவர் தந்து ஒரே நாளில் உன் வாழ்க்கை தலைகீழாய் மாறும்படி, சபை தலைகீழாய் மாறும்படி, ஊழியங்கள் தலைகீழாய் மாறும்படி என் ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். விசுவாசித்த நல்ல தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Hallelujah. I just thank you Lord.
for this grace, for this miracle. வேதத்தில் அந்த சம்பவம் நடந்தது. I think it's written in 2 Kings chapter 6-7. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 2 அதிகாரத்தை நீங்க வீட்ல படித்துக் கொள்ளுங்க. அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்குது. பைபிள் சொல்லுகிறது சமாரியாவில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சம்னா, எல்லாம் நீங்க கவனிங்க, நீங்க வீட்ல போய் வாசிங்க, நீங்க கவனிங்க. அந்த பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சம்னா, பைபிள் சொல்லுகிறது 2 தாயார்கள் 2 சகோதரிங்க இப்படி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இன்னைக்கு உன்னுடைய மகனை சமைத்து சாப்பிடுவோம், ஆக்கி சாப்பிடுவோம், நாளைக்கு என் மகனை தரேன், ஆக்கி சாப்பிடுவோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க பேசினது மாத்திரம் இல்லாம அப்படியே ஒருத்தருடைய மகனை அவர்கள் சமையல் செய்து சாப்பிட்டாங்களாம். நான் நினைக்கிறேன் உலகத்துல இப்படி ஒரு பஞ்சம் நடந்ததோ இல்லையோ அதுக்கு பிறகு தெரியல. அவ்வளோ ஒரு மோசமான பஞ்சம். பெற்ற தாய்கள் பிள்ளைகளை சாப்பிடுகிற ஒரு மோசமான ஒரு நிலைமை. அவ்வளவுதான், இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒருத்தர் சாப்பிட்டு சாக வேண்டியதுதான் என்கிற ஒரு மிக மோசமான ஒரு நிலைமையில கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி வாயிலிருந்து வந்தது. எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, இன்னைக்கு நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு, ஆனா நாளைக்கு இந்நேரத்தில் இவ்வளவுக்கு வற்கோதுமை விற்கப்படும், நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள் என்கிற தீர்க்கதரிசன வார்த்தை தீர்க்கதரிசி வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசம், பஞ்சம் மிக கொடுமையா இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற நிலைமை எல்லாம் முடிந்தது என்று சொல்லத்தக்க ஒரு நிலைமை. ஆனா அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, நாளைக்கு இந்நேரத்தில் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கும், எல்லா தலைகீழாய் மாறி இருக்கும், எல்லாவற்றையும் கர்த்தர் God is going to make everything ups and down. இன்னைக்கு உங்க லைஃப் எப்படி இருக்க தெரியாது, எவ்வளவு மோசமா இருக்க தெரியாது, ஆனா நாளைக்கு ஆண்டவர் வாழ்க்கை தலைகீழாய் மாற்ற போகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many believe that God is going to change your situation? God is going to change your situation. By tomorrow this time your situation is going to turn around. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருக்கிற நிலைமை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு உன் வாழ்க்கையில் இருக்க போறது கிடையாது. நாளைக்கு ஒரு புதிய நிலைமைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போக போகிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, நாளைக்கு என் வாழ்க்கை இருக்கிற மாதிரி இருக்க போறது கிடையாது, என் வாழ்க்கை கர்த்தர் தலைகீழாய் மாற்ற போகிறாரு. இன்னைக்கு வாளா இருக்கிற என்னை கர்த்தர் நாளைக்கு தலையா உயர்த்த போகிறாரு. இன்னைக்கு ஒண்ணுமே பிரயோஜனமே இல்லாம இருக்கிற என்ன நாளைக்கு என்ன பிரயோஜனம் உள்ளவனாய் கர்த்தர் மாற்ற போகிறாரு. இன்னைக்கு நான் இவ்வளவு வாடகை கஷ்டத்தில் இருக்கிற என்ன அநேகருக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் என்னை உயர்த்த போறாரு. நாளைக்கு இந்த நேரத்துக்குள் வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்தை என் ஆண்டவர் செய்ய போகிறார். Just take it, believe it. Hallelujah. இதுதான் விசேஷத்த கிருபை. இன்னைக்கு மனுஷனை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, அவ்வளவு மோசமான நிலைமையில இவர் என்ன ஒரு நாளைக்கு எல்லாம் மாறிடும்னு சொல்றாங்களே. அவன் சொல்ற ஒரு வார்த்தை ரொம்ப இதா இருந்தது, ஆண்டவரே வானத்தின் மதகுகளை உண்டு பண்ணினாலும், even God makes a doors in heaven, வானத்தில் ஆண்டவர் கதவெல்லாம் உண்டு பண்ணி வானத்தில் மதகுகளை கர்த்தர் உண்டு பண்ணினாலோ இது நடக்குமா? இன்னும் எப்பவுமே 2 விதமான கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் நடக்கும் என்று சொல்ற கூட்டம், ஒரு கூட்டம் நடக்குமா அப்படின்னு 2 விதமான கூட்டம் எப்பவுமே இருக்கு. விசுவாசிக்கிற கூட்டம் ஒரு ஆமென் சொல்லுங்க, நடக்குமா அப்படின்னு கேட்கிற கூட்டம் ஒரு ஆமென்னு சொல்லுங்க. பரவாயில்லவா, எல்லாரும் விசுவாசத்துல தான் நிக்கிறீங்க, ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நான் கேட்கிற ஆண்டவரே மதகுகளை திறந்தாலும் ஆண்டவரே வந்தா கூட நடக்காது. சிலர் சொல்லுவாங்கல்ல, ஆண்டவரே வந்தா கூட இந்த மனுஷனை மாத்த முடியாது, ஆண்டவரே வந்தா கூட இந்த வியாதியை சுத்தமாக்க முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆண்டவரை பத்தி? ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் நினைத்தால் எதை வேண்டும் என்றாலும் செய்ய அவருக்கு வல்லமை இருக்கிறது. Because he is God himself. Hallelujah. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் நினைத்ததை எவனாலையும் தடுக்கவே முடியாது. தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. Our God is a big God.
கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர், மை காட் இஸ் a big God. ஆண்டவர் பெரிய ஆண்டவர். சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க, பிக் காட். சத்தமா சொல்லுங்களா, இன்னும் கூட சத்தமா, மை காட், என் ஆண்டவர் பிக் காட். ஆமென், ஹalleluya. சோ நமக்குள்ள எப்பவுமே அந்த தரிசனம் இருக்கும். என்ன தரிசனம் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அந்த தரிசனம், அந்த எண்ணம், அந்த எப்பவுமே அந்த யோசனை நம்ம மனசை விட்டு போகவே கூடாது. சூழ்நிலை நம்முடைய மனசை மாற்றவே கூடாது. சிச்சுவேஷன் நம்ம மனசை மாற்றவே கூடாது. எல்லா நிலைமையிலும் நாம் யோசிக்க வேண்டியது, என் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். மை காட் இஸ் a big God. என் ஆண்டவர் மிக மிக பெரியவர். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. இவன் கேட்கிற, ஆண்டவரே மதகுகளை உண்டு பண்ணினாலும் இது நடக்குமா? எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ இப்படி கேட்டதுனால உன் கண்ணில் பாப்ப, ஆனா உன் வாயில நீ சாப்பிட மாட்ட. சந்தேகிக்கிறவங்களால கண்ணில் தான் பார்க்க முடியும், வாழ்க்கையில அவங்கள அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய பெரிய தடை என்ன தெரியுமா? பாவம் கூட நம்முடைய தடை அல்ல, அவிசுவாசம் தான் நம்முடைய பெரிய தடை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பாவத்தை விட மிக மோசமானது அவிசுவாசம். இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்க முடியாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம், ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையில ஏதோ குறைவு இருக்கிறது. ஆண்டவரன் ஆகுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சிருக்கிறதுனால தான் நம்மளால அனுபவிக்க முடியாம இருக்கிறோம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உம்மை நான் விசுவாசிக்கணும், மனசார உம்மால் ஆகும் என்று விசுவாசிக்கிற அந்த மனசை எனக்கு தாங்கன்னு சொல்லி போறோம். ஹalleluya. சொல்லுங்க ஒரு ஹalleluya. இன்னும் அந்த இது என்னுடைய செய்தி எல்லாம்னா, நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிற ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற நாளைக்கு இந்நேரத்தில் நம்முடைய சூழ்நிலை தலைகீழாய் மாற போகிறது. விசுவாசித்தா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Everything is going to change by tomorrow this time. சொல்ற, உன் கண்ணில் பாப்ப, நீ சந்தேகப்பட்டதுனால நான் அனுபவிக்க மாட்டேன். ஏன்னா அன்னைக்கு ராத்திரி ஒன்று நடந்தது. 4 குஷ்டரோகிகளை அந்த காலத்துல ஊருக்கு வெளியே வச்சிருந்தாங்க, புறம்பே தள்ளப்பட்டு இருந்தாங்க. அவங்க ஊருக்குள்ள வரக்கூடாது, ஏன்னா அவங்க குஷ்டரோகம் தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி ஊருக்கு வெளியே தள்ளப்பட்ட 4 குஷ்டரோகிங்க. அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம எங்க இருந்தாலும் சாக போறோம், எதிரிங்க டென்ட்ல போய் பார்க்கலாம், அவங்க தங்கி இருக்கிற இடத்துல போய் பார்க்கலாம், ஒருவேளை அவங்கள நம்மளை வைத்தால் நாம் பிழைப்போம், இல்லாவிட்டால் சாவோம் என்கிற எண்ணத்தில் தான் எதிரியின் பாளையத்துக்கு அவர்கள் போனார்கள். தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் அந்த தேசத்துக்கு ரட்சிப்பு வர 4 குஷ்டரோகிகளை பயன்படுத்தினார். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, தேசத்தில் அந்த ஊர்ல இருந்தே தள்ளி வைக்கப்பட்ட அந்த தள்ளப்பட்டவங்களை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். பைபிள் சொல்லுகிறது, தள்ளப்பட்ட ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு தான் தலைக்கு மூளைக்கல்லாய் மாறிற்று. What is rejected by the people, it's chosen by God. பேதுரு எழுதும்போது எழுதுறார், மனிதரால் தள்ளப்பட்ட கல், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல். ஒருவேளை இன்னைக்கு உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம், என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க, என்னை எல்லாரும் தள்ளுறாங்க அப்படி நீங்க நினைப்பீங்களே, ஏன்னா உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு தான் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்துல கொண்டு வர போகிறார். Rejected stone become a cornerstone. What is rejected by the people, chosen by God. Hallelujah. குஷ்டரோகிங்கன்னு சொல்லி அவங்கள ஊருக்கு வெளியே வச்சுட்டாங்க. ஆனா ஆண்டவர் அந்த 4 பேரை தான் பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. ராத்திரி அந்த 4 பேரை தான் கர்த்தர் பயன்படுத்தினாரு. பைபிள் சொல்லுகிறது, அவங்க அந்த யுத்தத்துக்கு அந்த பாளையத்துக்கு போனாங்க. போன ஆச்சரியமா இருந்தது. என்ன ஆச்சரியம்? எதிராளிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போனார்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றையும் விட்டு எல்லாத்தையும் விட்டு, நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க, எல்லாத்தையும் விட்டு ஓடி போனார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதிரி எல்லாத்தையும் விட்டு ஓடுற டைம் வந்துடுச்சு. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இதுவரைக்கும் கேப்சர் பண்ணி வச்சு உங்க ஆசீர்வாதத்தை, உங்க
சந்தோஷத்தை சமாதானத்தை திருடி வச்சுட்டு இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுற இரவு தான் இந்த இரவு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? The enemy is going to leave everything and going to run away. Hallelujah. இந்த தேசத்துல இவ்வளோ பஞ்சம் வர காரணம் என்ன தெரியுமா? எதிராளிகள் எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து அவர்கள் கூடாரங்களில வைத்திருந்ததினாலதான். ஆனா அந்த ராத்திரி என்ன நடந்தது? கர்த்தர் அவளுக்குள்ளே ஒரு யுத்தத்தை உருவாக்கி எல்லாத்தையும் விட்டு ஓடுற ஒரு நிலைமையில கர்த்தர் அவளை கொண்டு வந்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க குடும்பத்தை விட்டு பிசாசு ஓட போறான், உங்க பிள்ளைங்களை விட்டு பிசாசு ஓட போறான், உங்க சொத்தை விட்டு பிசாசு ஓட போறான், உங்க சமாதானம் ஓட போறான். எதெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறானோ அதையெல்லாம் விட்டுட்டு அவன் ஓடுற ஒரு நேரம் வந்து விட்டது. That enemy is going to leave everything and run away. எதிராளி திருடி கொண்டு போன அத்தனை ஆசீர்வாதத்தையும் இந்த ராத்திரி நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். பைபிள் சொல்லுகிறது, அவங்க நல்லா சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குஷ்டரோகியம் வந்துடுச்சுன்னு ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா முதல் முறை அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிச்சு. நல்லா சாப்பிட்டு நிம்மதியா சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு அவங்க ஒன்று பேசினாங்க, ஒருத்தர் பார்த்து பேசிக்கினாங்க. என்ன தெரியுமா பேசிக்கினாங்க? இது நியாயம் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது நியாயம் இல்லை. நம்ம ஒண்டி சாப்பிட்டு வயிறை ரப்புறது நியாயம் இல்லை. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். அவங்க 4 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, இது நியாயம் இல்லை. இட்ஸ் நாட் ஃபேர். நம்ம ஒண்டி சாப்பிட்டு சுகித்திருக்கிறதுக்கு இது நியாயம் இல்லை. நமக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னு சாப்பிட்டு இங்கவே தூங்கிட்டோம்னா இது நியாயம் இல்லை. இந்த நியாயம் இல்லை. இந்த நற்செய்தியை ஊருக்கு நாம் சொல்ல வேண்டும். இந்த நற்செய்தியை தேசத்திற்கு நாம் சொல்ல வேண்டும். இந்த நற்செய்தியை ஜனங்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள வந்தது. என்னையா செய்யணும்? ஊருக்குள்ள போய் இந்த நற்செய்தியை சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பஞ்சத்துல, ஆவிக்குரிய பஞ்சத்துல ஜனங்க வாடி போய் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை நோக்கி நற்செய்தி சொல்லுகிற காலம் இந்த காலம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலம் மௌனமா இருக்கிற காலம் அல்ல. இந்த காலம் சுவிசேஷத்தை கொண்டு சென்று ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு மென்மையான ஒரு காலம். ஹalleluya. நியாயமே இல்லைங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நமக்கு நல்ல சபையை ஆண்டு தந்துட்டார், நம்ம ஆண்டுடைய அன்பை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், அபிஷேகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம மாத்திரம் அனுபவிச்சுட்டு இருந்தா நியாயமே இல்லை. ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு நாம் தான் சொல்ல வேண்டும். இந்த நாள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற நாள். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துக்கு என்ன தெரியுமா தேவை? இன்னைக்கு இந்த உலகத்துக்கு என்ன தேவை தெரியுமா? பணம் இல்லை, பொருள் இல்லை. இந்த உலகத்துக்கு தேவையானது ஒன்றுதான், இயேசு தான் இந்த உலகத்துக்கு தேவை. The whole need Jesus. I don't think so world need something else. இந்த உலகத்துக்கு வேற எதுவும் தேவைப்பட்டதா எனக்கு தோன்றவே இல்லை. இந்த உலகத்துக்கு இன்னைக்கு மிக அவசியமாய் தேவை இயேசு. அவரை கொடுக்கத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உன்னைய என்னைய கர்த்தர் ரட்சித்து அபிஷேகித்து வைத்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம், இந்த உலகத்துல போய் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படிதான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இது நியாயம் இல்லை. சும்மா உட்கார்ந்து இருந்தா இது நியாயமே இல்லை. மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தி சொல்லாம இருந்தா இது நியாயமே இல்லை. நம்ம மாத்திரம் ரட்சிக்கப்பட்டோம் என்கிற சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்து if you are not sharing the joy of salvation, it's not fair. அவங்க சொன்னாங்க இது நியாயம் இல்லையா? ஊருக்குள்ள போய் அந்த நற்செய்தியை அவர்கள் சொன்னார்கள். பஞ்சத்தை மாத்திர ஒரே ஒரு நற்செய்தி ஆண்டவராக இயேசுவின் நற்செய்தி மாத்திரம்தான். உலகத்தின் சூழ்நிலையை மாத்திர ஒரே ஒரு நற்செய்தி இயேசுவின் நற்செய்தி மாத்திரம்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Everything will change when you preach the good news. Thank you Jesus. அவங்க போய் சொன்னாங்க. இதுவே ஒரு பெரிய செய்தி ஆயிடுச்சுல்ல.
பரவாயில்ல, ஆண்டவர் பேசுறது பேசிட்டோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அவர் பேசணும். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அவர் சத்தத்தை கேட்க தான் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? ஆமாம், அவர் தான் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது நியாயம் இல்லை அப்படின்னு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. நாம் மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். இயேசுவை கொடுக்கிற ஒரு காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. இந்த உலகத்தில் இஃப் யூ வாண்ட் டு கிவ் அ பெஸ்ட் டு சம்படி, இந்த உலகத்தில் யாருக்காவது நீங்கள் சிறந்த ஒன்றை கொடுக்கணும்னு நீங்கள் மனசில் நினைச்சா அது சிறந்தது வேற எதுவுமே இருக்க முடியாது, இயேசுவை தவிர. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த உலகத்துக்கு தேவை இயேசுதான். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்று பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்று பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அடக்கிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதா எனக்கேது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அடக்கிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையா நிற்பதா எனக்கேது கவலை. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. கடலின் மீது நடந்தேற்ற உம் அற்புத வார்த்தைகள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அகற்றிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதா எனக்கேது கரங்களை அசைத்து. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே,
மகிமை தேவ பிரசன்னம். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. உங்க வலது கையை உயர்த்தி உண்மையா விசுவாசத்தவங்க மாத்திரம் என்னோடு சேர்ந்து பாடுங்க. வலது கையை உயர்த்தி ஒரு கீ வண்டி கொடுங்க பிரதர். கடலின் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கேது கவலை. காற்றையும் கடலையும் அடக்கிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கில்ல கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, 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 ஆராதனை இயேசு. ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை இங்க கிரியை செய்கிறதை நான் பார்க்கிறேன். The Lord's healing power is moving in our midst. ஆண்டவருடைய அற்புதம் செய்கிற சக்தி நம்மத்தில் இப்போது அசைவாடி கொண்டிருக்கிறது. அநேக சரீரத்தில் இப்போதே சுகத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். விசுவாசித்தால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Come on, just go ahead thanking the Lord, thanking the Lord, thanking the Lord. Thank you Jesus. I just sense there are some people இங்க சிலர் உங்களுடைய chest painல நெஞ்சு வலியில கஷ்டப்படுற சிலர் இங்க இருக்கிறீங்க. இங்க உட்காரும்போது கூட உங்களுக்கு அந்த வலியில கஷ்டப்பட்டதா ஆவியானவர் எனக்கு காட்டுறாரு. அன்று இப்போவே உங்களை குணமாக்க போறாரு. எத்தனை பேருக்கு செஸ்ட் பெயின் நெஞ்சு வலியோடு இங்க வந்தீங்க? உங்க கையை உயர்த்தி காட்டுறீங்களா பார்க்கலாம். இஃப் யூ கம் ஹியர் வித் தி செஸ்ட் பெயின், God is showing me இங்க வரும்போது கூட உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. எழுந்து நிற்கிறீங்களா? இப்போ ஆண்டவர் உங்களை குணமாக்கிட்டு இருக்கிறார். அந்த செஸ்ட் பெயின் இப்போ விலகி போகிறது இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் இப்போவே உங்களை தொட போறாரு. நீங்க 4 பேரும் முன்னாடி வரீங்களா? ஒரு நிமிஷம் சீக்கிரமா முன்னாடி வரீங்களா? கம் குயிக்லி, கம் குயிக்லி. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. முன்னாடி முன்னாடி வாங்க. நான் இவங்க ஆவியான just go ahead with me. இவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆவியானவர் காட்டுறாரு. there are some people இங்க சிலர் இருக்கிறீங்க, உடைய முழங்கால்ல ரொம்ப தாங்க முடியாத முழங்கால் முட்டி வலியில கஷ்டப்படுற சிலர் இங்க இருக்கிறீங்க. உங்க கையை காட்டுங்க. எனக்கு முட்டியில வலி இருக்குதுன்னு சொல்றவங்க நல்லா எழுந்து நில்லுங்க. யார் அவங்க கை காட்டினவங்க எழுந்து நில்லுங்க. எனக்கு முட்டியில வலி இருக்குதுன்னு சொல்றாங்க. யாரா இருந்தாலும் சரி எழுந்து நில்லு. சீக்கிரமா என் முட்டியில எனக்கு வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாரோ ஒருத்தருடைய முட்டி தேஞ்சிருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க கூட நீங்க சீக்கிரமா எழுந்து நில்லுங்க. ஆண்டு முன்னாடி வரீங்களா? எழுந்து நின்றவங்க சீக்கிரமா முன்னாடி வாங்கம்மா. உங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. Yes Lord. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை
பண்ணுங்க. முன்னாடி வந்திருக்கிறவங்க 2 கை நல்லா மேல உயர்த்துங்க. இப்போ ஆண்டவர் உங்களை குணமாக்க போறாரு. The Lord is going to touch you. Just keep singing, brother. Just say thank you Jesus. எல்லாரும் கையை உயர்த்தி just worship him. ஆராதனை இயேசுவே. Touch right now, Father. I pull it out, that pain and the valiye in Jesus name. இயேசுவின் நாமத்தில் உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை இயேசுவின் நாமத்தினால. பெற்றுக்கொள் சகோதரி இயேசுவின் நாமத்தினால. Receive your healing. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள். 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 The fire. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால சுகத்தை. In the name of Jesus, receive your healing. Receive your healing. Receive your healing. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால. Oh Jesus. Receive it, sister, in the name of Jesus Christ. Receive it in the name of Jesus. I pull it out, that pain, in the name of Jesus. You are healed. ஆண்டவரை குணமாக்கிட்டார். Receive it in the name of Jesus Christ. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால நான் சுகமா இருக்கிறேன். உம்முடைய தழும்புகளால் என்னை நீ சுகமாக்கினதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. Thank you Jesus for this miracle. வரும்போல நான் ஆராதிச்சுட்டு இருக்கும் போல வலது இருதே லேசாகவும் இடது இருதே ரொம்ப கனமாகவும் பாரமாகவும் இருந்தது. நான் ஒரு நாளும் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கவே மாட்டேன். இந்த இடத்துல ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும் போல் டைமை எடுத்து பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோமா, பிள்ளைங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவோமான்னு சொல்லி டைமை எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா உட்காந்துக்கிட்டே இருக்க முடியலை. முதுகு ரொம்ப வலிச்சுது, இருதே ரொம்ப கனமாக இருந்தது. எதுக்கு தெரியல, மூச்சை விட முடியலையே, நம்ம பைக்கில் வேற போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உடனே போயிடுவோம்னு சொல்லிட்டு டைமை எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். இருக்கும்போது ஆண்டவர் என்னோட பேசினார், நான் உனக்கு இந்த இடத்துல கூட்டு வந்து சுகம் கொடுக்க தானே இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஒரு வாரமாகவே இந்த வலி இருந்துக்கிட்டே இருந்தது. இது இப்போ ப்ரேயர் பண்ணும் போல என்னோட இருதய லேசாக அது மாதிரி என்கிட்ட ஏதோ இருந்து எடுத்து விட்ட மாதிரி என் இருதய லேசாக இருக்குது. அந்த பாறை என்கிட்ட இருந்து எடுத்து போட்ட மாதிரி கர்த்தருக்கு கொடான குடிச்சோ. ஆண்டவர் இவங்களுக்காகவே மெசேஜை நிக்க வச்சு ஆண்டவர் நெஞ்சு வலி இருக்கிறவங்களை சுகமாக்கி இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிஸ்டர், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? நீங்க மைக்ல சொல்லுங்க. இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? நீங்க அங்க திரும்பி இயேசுபாக்கு ரொம்ப நன்றி. 10 நிமிஷத்துல எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிச்சது. இயேசுபா என்னால தாங்க முடியலன்னு ஜெபிச்சுக்கிட்டு ஆண்டவர் எல்லா வலியும் எடுத்து போட்டார். ஆண்டவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்கு நெஞ்சு வலி எதுவுமே இல்லை. ஏசப்பா உங்களை குணமாக்கிட்டாரு. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்னம்மா இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஹalleluya, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கம் ஆன், ஜஸ்ட் எனக்கு வலது கால் முட்டில் ரொம்ப வலிக்கும். கீழே சம்பளம் கொட்டி உட்கார முடியாது. ஆனால் முட்டு வலிக்காக ஜோனமாச்சுன்னா என் காலில் உள்ள முட்டு வலி நல்லா சரியாயிட்டு. உண்மையா இல்லையா? ஏசப்பா குணமாக்கிட்டாரு. உங்களுக்கு சிஸ்டர்? எனக்கும் காலில் முட்டு ரொம்ப வலிச்சது. எனக்கு நீல் டவுன் பண்ண முடியாது.
இன்றைக்கி காரில் ஏறி உட்கார்றப்போ கூட அந்த ஸ்டெப்ஸை எனக்கு வைக்க முடியாத அளவுக்கு காலை பெண்ட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ எனக்கு கர்த்தருடைய கிருபையினால நல்ல சுகம் கிடச்சிருக்கு. கர்த்தர் சுகம். நீங்கள் சொன்னீங்க முட்டி போட முடியாமல் இருந்துச்சுன்னு சொன்னீங்க, ஸ்டெப் ஏற முடியாமல் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இந்த ஸ்டெப் ஏறுறீங்களா சிஸ்டர்? கமான் சிஸ்டர் வாங்க. அவங்க முட்டி போட முடியாது, ஸ்டெப் ஏற முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ வலி ஏதாவது இருக்கா? முட்டி போடுறீங்களா இப்போ? கமான் சிஸ்டர், கமான், ஜஸ்ட் கோ ஹெட். ஆராதனை இயேசு. இப்போ வலி ஏதாவது இருக்கா முட்டி போடும்போது? இல்லைங்களா? ஏசப்பா குணமாக்கிட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus. ரிபா சிகாதரபா உரபா ஷந்தரபல. அவருடைய மகிமை உன் மேல் இப்போது இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். Thank you. அப்போஸ்தலர் கரங்களை கொண்டு பலத்த அடையாளங்கள் அற்புதங்களை கர்த்தர் செய்தது போல உன் கரத்தை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு பலத்த அற்புத அடையாளங்கள் ஊழியங்களை கர்த்தர் உங்களை நம்பி கர்த்தர் தருகிறார். இனிமே உங்களை யாராலையும் கட்டுப்படுத்தி வைக்கவே முடியாது. கர்த்தருக்காக எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து பிரகாசிக்க போகிறீர்கள். அந்த மகிமை போது உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உங்க தாளந்து எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நீங்க புதைச்சி வச்சிருந்தீங்க. சூழ்நிலை புதைக்க வைக்கும்படி செய்தது. ஆனா இனிமே உங்க சூழ்நிலை உங்களை தடுக்க போறது கிடையாது. சமுதாயம் உங்களை தடுக்க போறது கிடையாது. எல்லாவற்றையும் உடைத்து கொண்டு முன்னேறி போவாய். எல்லாவற்றையும் உடைத்து கொண்டு முன்னேறி போவாய். இது என் வாய் சொல்லுகிறது. என் கரம் இதை செய்ய போகிறது என்று சேனைகளின் கர்த்தர் உனக்காக உரைக்கிறார். பெற்றுக்கொள். Just receive it. Hallelujah. Receive it. Thank you Jesus. உங்களுக்கு என்னமா பிரச்சனை இருந்துச்சு? சார் 15 நாள் ஆகுது. 3 நாள் தான் கட்டி ஆரம்பமாச்சு. 2 கட்டி சொன்னாங்க. கட்டி ஒரு கட்டி கேன்சர்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு கட்டி சாதாரண கட்டின்ட்டாங்க. இதை வேலூருக்கு அனுப்பணுன்னாங்க. நான் சார் ஜெபம் பண்ணாங்க. எங்கள் சார் இந்த அற்புதத்துக்கு வாங்க விடுதலை ஆயிரும் அப்படி சொன்னாங்க. நாளைக்கு அந்த கட்டியை வேலூர் கொண்டு போனாங்க. அந்த பாலத்தோடு வந்தேன். ஒரே பெயினாக போய்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அது இல்லை சார். கட்டி ஆப்ரேஷன் பண்ணி வலி எதுவுமே இல்லையா? பெயின் போகாமல் இருந்துச்சு. நைட்டெலாம் நனைஞ்சு போச்சு. ஆஸ்பத்திரியில் போய் கேட்டலாம். இன்னைக்கு இது போகலை. இப்போ இல்லை வலி. இப்போ வலி வலி இல்லை. வலி இருக்கா இல்லையா? வலி இல்லை. ஆண்டவர் குணமாக்கிட்டார். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Thank you Jesus. Father, thank you Lord. உங்களுக்கு என்ன சிஸ்டர்? நெஞ்சு வலி இருந்தது. ரொம்ப நாளாக எனக்கு இந்த ஹார்ட் வீங்கி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்து. இப்போ எனக்கு அந்த வலி இருந்துகிட்டு தான் இருந்தது. இப்போ ஜபத்தில் கையெல்லாரும் தூக்கி ஜெபம் பண்ணுங்க 2 பேர்லையும் சேர்த்துன்னு சொன்னீங்க. அப்படி சொல்லும்போது எனக்கு அந்த வலி கொஞ்சம் அப்படி இல்லாத மாதிரி இருந்தது. அப்புறம் அதிகமாக இருந்தது. நீங்கள் இங்கே சொன்ன உடனே ஆண்டவரே என்னுடைய வலியெல்லாம் உங்களுடைய நோய்களில் சுமந்துக்கங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணும்போது நீங்களும் எனக்காக ஜெபம் பண்ணீங்க. கடவுளுக்கு நல்லா சுகம் தந்துருக்காரு. இப்போ வலி எதுவுமே இல்லை. எவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க? அது பல வருஷங்களாக இருக்கு. இங்கே வரும்போது இங்கே கூட்டத்தில் இருக்கும்போது வலி இருந்துச்சா? வலி இருந்தது. வலியோட வந்தீங்க. வலி இருந்துச்சு. இப்போ வலி எதுவும் இல்லை. ஏசப்பா குணமாக்கியதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு 15-20 நாளாக நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு வலி மாதிரி ஒன்று இருந்து நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணுவதற்கோ துதிப்பதற்கோ அது ஒரு தடையாகவே இருந்தது. ஜெபக்கூடங்கள் போகிற நேரத்தில் தான் நான் நினச்சி வருவேன். ஆனாலும் கூட இந்த இடத்துல நான் வரும்போது இன்றைக்கி அவர் பாடல் பாடி நம்ம காணிக்க பாடல் பாடினேன். தலை நிமிர்ந்து செய்கிறவர் கர்த்தர். ஆனாலும் கூட எனக்கு மனசுக்குள்ளே அப்படி இருந்த நெஞ்சு வலி இன்னும் போகாமல் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் இப்போது சௌரன் என்னை தொட்டு அந்த ஜெபம் பண்ணப்போ எனக்கு அந்த நெஞ்சு வலி, அந்த எரிச்சல் என்னை விட்டு போனது நான் ஃபீல் பண்ணேன். நான் சோமான கர்த்தர் கடலையும் அடக்கிய அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையா நிற்பதா எனக்கேது கவலை. கமான். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே.
இயேசுவுக்கே. ஏனோ 2 மாசத்துக்கு முன்னாடி குஜராத் ஸ்டேட்ல வந்து ஊழியங்களை செய்யும்படி ஆண்டவர் கொண்டு போயிருந்தார். அங்க வந்துட்டு நமக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் ஒண்ணுமே அந்த ஜனங்களுக்கு இல்லை. அந்த நான் ஹோட்டலில் தங்கியிருந்த ஹோட்டலுக்கும் இந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கும் 10 கிலோமீட்டர் இருந்தது. அந்த 10 கிலோமீட்டர் ரோட்டில் ஒரு லைட்டு கூட நீங்கள் பார்க்க முடியாது. அந்த ரோட்டில் போகும்போது இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குமா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி, அவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு, என்னன்னா ஒரு லைட்டில் ஒரு வாகனம் பார்க்க முடியாது அந்த ரோட்டில். ஆனால் அந்த கூட்டத்துக்கு மைதானத்தில் போய் சேரும்போது ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா ஏறக்குறைய 2 லட்சம் ஜனங்க அந்த கூட்டத்தில் கூடியிருந்தார்கள். ஃபெசிலிட்டிஸே இல்லை, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஜனங்க திரண்டு வந்திருந்தார்கள். அவருடைய தாகத்தை ஆண்டவர் பார்த்தார், அற்புதங்களை செய்தார். ஆமென் சொல்லுங்க. ஒரு இந்து சகோதரி, ஒரு கால் அவங்களுக்கு இன்னொரு காலை விட 6 இன்ச்சு ஷார்ட்டாக இருந்தது. அவங்க முதல் நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் சோர்ந்து போகாமல் 2வது நாளும் வந்திருக்கிறாங்க. 3வது நாள் கூட்டத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. அந்த 6 இன்ச்சு ஷார்ட்டாக இருந்த கால் வளர ஆரம்பித்து 2 காலும் ஒரே அளவிற்கு மாறும்படி கர்த்தர் உதவி செய்தார். இன்னொரு சகோதரர் 45 வயசு இருக்கும். அவர் பிறவிலிருந்தே சப்பான். ஏனென்றால் 2 காலுமே பெண்டா, இப்படி தான் அவருடைய கால் 2 பெண்டா இருந்ததுனால அவரால் நிற்கவே முடியாது, நடக்க முடியாது. அவர் யாராவது ஹெல்ப் பண்ணி தான் அவரை தூக்கிட்டு வர முடியும். கர்த்தருடைய வல்லமை அவருக்குள் இறங்கினதினால அந்த பெண்டா இருந்த கால் நேராக மாற ஆரம்பித்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரார். Jesus Christ is same yesterday, today and forever. Hallelujah. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு hallelujah சொல்லுங்க. Come on, just go ahead, say praise the Lord. Come back to the message. அந்த பாயிண்ட்டுக்கு வரேன்னா, அவங்க போய் ஊரில் போய் சொன்னாங்க. 4 குஷ்டரோகிகள் நற்செய்தி சொன்னாங்க. என்ன நடந்தது? அடுத்த நாள் காலையில் தீர்க்கதரிசி சொன்னதுபடியே அந்த சூழ்நிலை மாற்றப்பட்டிருந்தது. ஆமென் சொல்லுங்க ஒரு ஹalleluya. அது வாசித்தலாமா அந்த வசனத்தை? இன்னைக்கு நான் செய்தி கொண்டு வந்த செய்தியை நான் தொடக்கூட முடியல, ஆனால் இட்ஸ் ஓகே. வாசிப்போமா? 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். ராஜா தனக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பா இருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசல்ல ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். 2 மரக்கால் வார்கோதுமை, 2 மரக்கால் வார்கோதுமை, 1 சேக்கலுக்கும் 1 சேக்கலுக்கும், 1 மரக்கால் கோதுமை, 1 மரக்கால் கோதுமை, 1 சேக்கலுக்கும், 1 சேக்கலுக்கும். நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒளிமுக வாசல் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் சொன்னதின்படியே நடந்தது. ஹலோ, ஒரு ஆமே சொல்ல மாட்டேன்றீங்க. சொன்னதின்படியே நடந்தது. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை இன்னும் பெரிதாக்க போறாரு. இன்னைக்கு உங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருந்தால் நாளைக்கு இந்நேரத்தில் எல்லாம் தலைகீழாய் மாற்றப்பட்டிருக்கும். கர்த்தர் செய்ய போகிறார். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. ஒரு ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதே நாம் பெருகிறதுக்காக தான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலோ இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொன்ன அவிசுவாசியான இந்த ஆபீசருக்கு என்ன நடந்தது பாருங்க.
இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், கண்களினாலே இதை காண்பாய், ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றானே. ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றான். அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசல்ல ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினால் அவன் செத்து போனான். எல்லாரும் சொல்லுங்க, அவன் செத்து போனான். இந்த ராத்திரி அவிசுவாசம் சாக போகுது. ஹலோ, அவிசுவாசம் செத்து போக போகிறது. அவன் செத்து போனான், அவிசுவாசம் சாக போகிறது. கர்த்தர் உங்களுக்குள்ள விசுவாசத்தை எழுப்புகிறார். தேவனாலே எல்லாம் கூடும் என்கிற விசுவாசம், ஆண்டவராலே கூடாதது ஒன்றும் இல்லை என்கிற விசுவாசம், ஓவர் நைட் திங்ஸ் கேன் சேஞ்ச் என்கிற ஃபெய்த் ஆண்டவர் உங்களுக்குள்ள இந்த ராத்திரி எழுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க. இட் இஸ் நாட் பாசிபிள் வித் மேன். மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனாலே எல்லாமே கூடும். தேவனால் கூடாத ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. His name is Jesus. Hallelujah. சத்தமா ஒரு hallelujah. விசுவாசிங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு மாற்றப்பட போகிறது. இப்படியே நான் இருக்க போறது கிடையாது. என் ஆண்டவர் என்னை மாற்ற போறாரு. ஓவர் நைட், ஒரே ஒரு இரவில் என் வாழ்க்கை தலைக்கீழாய் மாறப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஒரே ஒருத்தரை கொண்டு கர்த்தர் லைஃப்பை மாத்திட முடியும். ஒரே ஒரு அற்புதத்தினால உன் வாழ்க்கை தலைக்கீழா மாறிடும். நமக்கு தேவையானது ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை அவர் கையிலிருந்து வந்துடா போதும். ஒரு தொடுதல் அவர் தொட்டா போதும். ஒரு பார்வை அவர் பார்த்த போதும். ஒரு முறை ஃபேவர், தயவு அவரிடத்தில் புறப்பட்ட போல. all we need is one look from God, one favor from God, one word from God, one touch from God. Our life will never be the same. நம்முடைய வாழ்க்கை தலைகீழாய் மாற்றப்படும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Come on, just let us stand together. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. Yes Lord, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்று பிடிப்பே. என் அன்பு இயேசுவே, நீர் சொன்னால் போதும் செய்வே, நீர் காட்டும் வலையில் உம் பாதம் ஒன்று பிடிப்பே. என் அன்பு இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அடக்கிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு ஏது கவலை. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அடக்கிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு ஏது கவலை. கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே.
இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ரபபப ஷகரபரபரபர ரபபப ஷகரபர ஆராதனை இயேசுவுக்கே மகிமை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லு ஆண்டவரே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆண்டவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். அவரை தடுப்பவன் யார்? ஒரே ஒரு இரவு போதும், ஒரே ஒரு இரவு போதும் ஆண்டவருக்கு சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றுவதற்கு. நாளைக்கு இந்நேரத்தில் உன் நிலைமை மாற்றப்பட்டிருக்கும். நாளை இந்நேரத்தில் மறுகோதுமை 2 காசுக்கு விற்கப்படும். பஞ்சம் நீங்கி ஆசீர்வாதம் செழிப்பு உண்டாயிருக்கும். இன்னைக்கு கண்ணீரோடு இருக்கிற நீ நாளைக்கு மகிழ்ந்து களி கூற போகிறாய். இன்னைக்கு வியாதியா இருக்கிற நீ நாளைக்கு அநேக வியாதிஸ்தர்களை சுகமாக்குற பாத்திரமாய் பயன்படுத்தப்பட போகிறாய். இன்னைக்கு கடன் பிரச்சனையில் இருக்கிற நீ நாளைக்கு அநேகர் கடன் கொடுக்கிறவளாய் மாற்றப்பட போகிறாய். இன்னைக்கு தள்ளப்பட்டு இருக்கிற நீ நாளைக்கு கர்த்தரால் பயன்படுத்தப்பட போகிறாய். இன்றைக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற நீ நாளைக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்கு தர போகிறார். The Lord changes everything. இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லணும். இந்த செய்தியை சொல்லாம போனா நியாயம் இல்லை, தண்டனை நம்ம மேல் வரும். இங்கிருந்து போகும்போது எப்படியாவது ஒரு கூட்டத்திற்கு நான் இயேசுவை சொல்ல போறேன், நற்செய்தி சொல்ல போறேன். நான் சொல்ற நற்செய்தியில தான் இந்த தேசத்தின் நம்பிக்கையே இருக்கிறது. நான் சொல்ற இந்த நற்செய்தியில தான் உலகத்துக்கு ஒரு எதிர்காலமே இருக்கிறது. So I go back. Brother, எப்படியாவது யாருக்காவது இந்த நற்செய்தி நான் சொல்லணும். அந்த 4 பேர் போய் சொல்லாம போயிருந்தா அந்த தேசம் பஞ்சத்திலேயே செத்து போயிருக்கும். இன்னைக்கு ஜனங்க சாகிறதுக்கு காரணம் பஞ்சம் அல்ல, நற்செய்தியை ஜனங்க சொல்லாம இருக்கிறதுனால. Let us wake up tonight. இங்கிருந்து நான் போகும்போது ஒரு சுவிசேஷகனா நான் போற ஆண்டவரே, என் மேல ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த சுவிசேஷ சொல்ற தைரியத்தை அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. குஷ்டரோகிங்க தைரியமா போய் சொன்னாங்கன்னா நாங்க இன்னும் எவ்வளவு தைரியமாய் போய் சொல்ல வேண்டும் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்கன்னு கேளுங்க. இப்போது கர்த்தர் தன்னுடைய ஆவியை உங்க மேல ஊற்றுகிறார். அப்படி யாரெல்லாம் உண்மையாய் அர்ப்பணிக்கிறீர்களோ அவர்கள் மேல ஒரு அக்கினி இப்போது இறங்கி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அவர்கள் மேல இப்போதே கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு பார்க்கிறேன். Receive it. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. Receive in the name of Jesus. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ரிபாபாபா ஷியகரபரபரபல. Receive it. Hallelujah. உன் பாத்திரம் நிரம்பி வழியும்படி கர்த்தர் அபிஷேகிக்கிறார். உன் பாத்திரம் நிரம்பி வழியும்படி கர்த்தர் தன்னுடைய ஆவியை உன் மேல் ஊற்றுகிறார். பிரதர் ரிசீவ். தம்பி பெற்றுக்கொள், தங்கச்சி பெற்றுக்கொள், அருமையான சகோதரியை பெற்றுக்கொள். சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு அபிஷேகம், நற்செய்தியை சொல்லுகிற ஒரு தைரியம் ஆவியானவர் உனக்குள் இப்போதே தருகிறார். ரிசீவ்.
உன் வாயில் என் வார்த்தையை நான் போடுவேன், என் வார்த்தை நீ சுமந்து கொண்டு போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாயை திறக்கும் போது நதியை போல ஆண்டவருடைய வார்த்தை பாய்ந்து வர போகிறது. அதை யாரால இனி தடுக்க போவதே கிடையாது. சுவிசேஷகர்களா கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரையும் மாற்றுகிறார். புறக்கணிக்கப்பட்ட அநேகர், தள்ளப்பட்ட அநேகர், வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினைச்சீங்க. ஆனா கர்த்தர் உன்னதான் தெரிஞ்சுக்கினார். ஊருக்கு வெளியே வைத்த குஷ்டரோகிகளை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அநேக அற்புதங்களை இங்க செஞ்சிட்டு இருக்கிறார். பார்வை குறைவா இருந்த சில கண்களை கர்த்தர் தொட்டு குணமாக்குறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் இப்பவே குணமாக்குறார். உங்க கண்கள் பார்வை அடைகிறது. அல்சர் வியாதி மறைகிறதை நான் பார்க்கிறேன். ஸ்கின் அலர்ஜி, தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இப்போது சுகமாகிறதை நான் பார்க்கிறேன். சுசீலா என்ற பேர் எனக்கு முன்னாடி வருகிறது. ஆண்டவர் எனக்கு உன் பேரை காட்டி சொல்றாரு, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சுசீலா, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் மனசை கர்த்தர் ஆற்றுகிறதை நான் பார்க்கிறேன். உன்னை பெரிய ஜாதியாய் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜோதி என்ற பேர் எனக்கு முன்னாடி வருகிறது. கர்த்தருடைய கரம் மேல் இப்போது இறங்கி வருகிறதுனால இருள் உன் குடும்பத்தை விட்டு அகன்று கர்த்தர் உன் குடும்பத்தை ஆச்சரியமான ஒளியினிடத்தில் கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறேன். ஜோதி, உன் குடும்பத்தை கர்த்தர் மாற்றுகிறதை நான் பார்க்கிறேன். Receive it in the name of Jesus. ஜான் என்ற பேர் எனக்கு முன்னாடி ஆவியானவர் காட்டுறார். என் வரங்களினால் இன்றைக்கு நான் உன்னை அலங்கரிக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எனக்காக உன்னை எழும்பி பிரகாசிக்கும்படி செய்ய போகிறேன். உன் வாஞ்சையை நான் அறிந்தேன், உன் இருதயத்தின் விருப்பத்தை நான் பார்த்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள், ஒரு அக்கினி உன் மேல் இப்போதே வருகிறது. Receive it in the name of Jesus Christ. Thank you Lord. இன்னைக்கு நான் பார்க்கிறது உண்மை அல்ல, இன்னைக்கு இந்த நிலைமை உண்மை அல்ல. நாளைக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்ற போறாரு. நான் உயர்ந்திருப்பேன், வாழ்ந்திருப்பேன், செழித்திருப்பேன், சுகித்திருப்பேன் இயேசுவின் நாமத்தில். உம்மை போல யாரு இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் யாரு இல்லையே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரு இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரு இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை நடத்திட யாரும் இல்லையே. இயேசுவே யாரும் இல்லையே.
உம்மை போல